السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நிகழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே பலதரப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஒரு கருப்பின அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் சம்பந்தமாக நாம் பார்க்க வருகிறோம். பொதுவாக எல்லா முஸ்லிம்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நன்றாக தெரியக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. ஒரு சிறு குழந்தையை கேட்டாலும் இஸ்லாமிய வரலாற்றில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகத்திலே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்த ஒரு நபித்தோழர் இருப்பார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பலதரப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்து அந்த நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர் நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர், ஹபஷ அடிமைகளை சார்ந்தவர், கருப்பினத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையுடைய பெயர் ரபாஹ் அல் அபசி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் அவருடைய தந்தையின் பெயர். தாயாருடைய பெயர் ஹமாமா என்று சொல்வார்கள். இவங்க ரெண்டு பேருமே கருப்பினத்தை சேர்ந்தவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள். அப்ப அடிமைகளாக இருப்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் நம் மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அடிமைகள் என்றால் யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தூதராக அறிவித்த அந்த மக்கமா நகரத்தில் அரபுலக மக்கள் அனைவரும் அடிமைகள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக, வாழ்க்கையினுடைய திட்டத்தில் ஒரு அங்கமாக வைத்திருந்தார்கள். தங்களுடைய பணிகளை புரிவதற்கு ஒருவரை நாங்கள் விலை கொடுத்து வாங்கினால் அதன் மூலமாக காலம் பூராகவும் எந்த ஒரு சம்பளமும் கொடுக்காமல் வேலைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த அடிமை தொழிலை வைத்திருந்தார்கள். அடிமை தொழிலில் அப்ப அந்த ஒரு தலவிதியிலே பிறந்தவர் தான் பிலால் இப்னு ரபாஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அப்ப இவர் என்ன செய்கிறார்? அடிமையாகவே விற்பனை செய்யப்படுகிறார். அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவருடைய தந்தையும் தாயையும் அவர் இழக்குகிறார். அப்ப ரெண்டு பேரும் இல்லாத நேரத்துல தன்னை தனிமையில வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டவர், யாரும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. இந்த நிலைமையில தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே வளர்கிறார்கள். அவர் அபிசீனியா நாட்டை சேர்ந்தவர், அவருடைய பெற்றோர்கள் அபிசீனியா நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனா அவங்க மக்காவில வந்துதான் என்ன செய்கிறார்கள்? தஞ்சம் புகுந்து வாழ்க்கையை நடத்துறாங்க அடிமைகளாக. இந்த நிலையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமையத் இப்னு ஹலஃப் என்பவன் ஒரு சொற்ப காசுகளுக்கு விலைக்கு வாங்கிக் கொள்கிறான். நாங்க ஏற்கனவே உமையத் இப்னு ஹலஃபை பத்தி பார்த்து இருக்கிறோம். பத்ர் போர்க்களத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையத் இப்னு ஹலஃபை கொலை செய்வதற்குரிய அந்த செய்திகள், அந்த தகவல்களை திரட்டி பின்னாடி துரத்தி அந்த சம்பவம் எல்லாம் நாங்க விரிவா பார்த்தோம். அப்ப இந்த உமையா என்பவன் தான் என்ன செய்கிறான்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்குறான். வாங்கினா இவனும் குறைசி குலத்துல ஒரு முக்கியஸ்தவர்கள் ஒருவன். அபூஜஹல் தன்னுடைய நண்பனாக கருதக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் உமையா இப்னு ஹலஃப் இருந்தார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுல சில செய்திகளை பார்த்தோம்னாங்க.
இந்த உமையத் இப்னு கலஃபுட ஒரு நண்பராக அவர் இருந்தார். ஆனாலும் அவர் உம்ரா செய்வதற்காக காபாவை வலம் வருகின்ற நேரத்தில் அபூஜஹல் அவனுக்கு தடை விதிக்கிறார். அவருக்கு யாரு, நீங்க மதீனால போய் மதீனால இருந்து அந்த முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க இங்கே அச்சமற்ற நிலையில் உம்ரா செய்யலாமா, காபாவை வலம் வரலாமா என்று சொல்லி மிரட்டுறார். அந்த நேரத்தை சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய பரிந்துரைக்கு கீழே மக்கால தங்கி உம்ரா செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த உமையத் இப்னு கலஃபுட பரிந்துரைக்கு கீழே தான் இருந்து உம்ரா செய்கிறார். ஆனாலும் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தைரியசாலி. அவர் என்ன சொல்றாரு, என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு, நான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்றேன் அப்படின்றாரு. அப்ப உடனடியாக உமையத் இப்னு கலஃப் என்னதான் நட்பு இருந்தாலும் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவோட நட்பு இருந்தாலும் நீங்க இப்படி உங்களை இந்த மக்கா பள்ளத்தாக்குல தலைவராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி நீங்க சத்தம் போட்டு பேசக்கூடாது, அமைதியா கிடக்கணும் அப்படி என்றார். அப்ப சாத் இப்னு முஆத் இந்த உமையத் இப்னு கலஃபுக்கு சொல்லிட்டு போறான், நீ விரைவில் சாக போவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, கவனமா இருந்துக்கொண்டு சொல்லிட்டு தான் போவாங்க. அதை அவன் மனைவி கிட்ட போய் ரொம்ப கவலைப்பட்டு சொல்லுவான்றதெல்லாம் பார்த்தோம் நாங்க. அப்ப இந்த உமையத் இப்னு கலஃப் தான் பிலால் அவர்களுடைய எஜமானாக இருக்கின்றார். வளமையான எல்லா விதமான வேலைகளையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வாங்குறான், ஒட்டகம் மேய்க்கிறாங்க, தேவையான நீர் வைப்பது, தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி உமையத் இப்னு கலஃபுட அரவணைப்பில் இருக்கிற அந்த காலகட்டத்துல தான் மக்கா பூராவும் ஒரு காட்டு தீயாக பரவக்கூடிய ஒரு செய்தியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தூது செய்தி பரவ ஆரம்பிக்குது. முஹம்மது என்ற ஒருவர் தன்னை இறை தூதராக அறிவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் தன்னை நபி என்று சொல்கிறார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே வணங்க வேணான்றாரு, ஏழைகளுக்கு உணவளிக்கணும் என்றாரு, பலவீனமானவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நெருக்கடிக்குள்ளானவர்களுக்கும் உதவி செய்யுமாறு சொல்கிறார், அடிமைகளையும் எஜமானர்களையும் சமமாக நடக்கிறார் என்ற செய்தி பரவுது. இது பரவின உடனே மக்கால இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறுது. இது எப்படி இந்த மாதிரி ஒரு சமத்துவ கொள்கையை சொன்னா நாங்க எப்படி இவங்க கிட்ட வேலை வாங்குறது, நாங்க காசு கொடுத்து வாங்கி இருக்கிறோமா இல்லையா, நாங்க இந்த வேலை யாரு பாப்பா, நம்மளோட பழைய கடவுள்கள் நாங்க பாரம்பரியத்தில் பின்பற்றி வந்த கடவுள்களை லாத்து உஸ்ஸா மனாத் எல்லாத்தையும் இவங்க இழிவா பேசுறாரா, அந்த நம்முடைய தெய்வங்களை வணங்க வேணாம் என்றாரா, ஒரு கடவுளுக்கு போக சொல்றாரா, இப்படி எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சமூக மன்றத்திலே முன்வைக்கப்படுகிறது. ரொம்ப கொடூரமான ஒரு காலகட்டம். அந்த நேரத்துல தான் இந்த உமையத் இப்னு கலஃப பல பேர் சந்திக்க வராங்க, மக்கால பிரமுகர்கள். இவரும் ஒரு பிரமுகர் தானே, எனக்கு இப்படி எல்லாம் ஒருத்தர் சொல்றாரு, இதுக்கு நாங்க என்ன பண்ணலாம், இவருக்கு எதிராக என்ன மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும், அவன் மக்களை தூண்டி விடுங்க, அவருக்கு எதிராக தூண்டி விடுங்க, அவரை மட்டுப்படுத்தணும், அவருடைய இந்த கொள்கையை நாங்க பரவ விடக்கூடாது என்று சொல்லி கடுமையான ஒரு பிரச்சாரம் நடக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய எஜமானுடைய அந்த வீட்டு வளாகத்திலிருந்து வேலை செய்யும் போது அவருடைய காதுல எட்டுது. அடிமைகளுக்கு விடுதலையே கிடைக்காத ஒரு காலகட்டத்துல, அடிமைகளை பத்தி யாருமே கண்டு கொள்ளாத ஒரு காலகட்டத்துல, நீக்ரோக்களாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிலை, ஒல்லியான உடம்பு, ஒரு சுருண்ட தலைமுடி, ஒரு தடித்த உதடுகளை கொண்ட ஒருவர், பார்ப்பதற்கு அலங்கோலமானவர், இந்த மாதிரி தன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க என்று இருக்கக்கூடியவர்களை சமமா நடத்துறாரா? நாங்க எதிர்பார்த்த விடுதலை இங்க கிடைக்குது. இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கான தனிப்பட்ட விடுதலை அல்ல, இது அடிமைத்தனத்துல யாரெல்லாம் சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அடிமை சேவகம் செய்கிறார்களோ இவர்கள் அனைவருக்குமான விடுதலை. அந்த விடுதலை குரலை நபிகள் நாயகம் எழுப்புகிறார் என்ற செய்தி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இந்த உமையத் இப்னு கலஃபை சந்தித்து பேசக்கூடிய பிரமுகர்கள் ஊடாக கேள்விப்படுகிறது. சும்மா இருப்பாரா? பிறந்த கருப்பு இனத்துல பிறந்தாலே அடிமைகள் என்று முத்திரை குத்திட்டாங்க, எங்களை மனுஷரா மதிக்கிறாங்களே இல்ல, எங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில நம்மளுக்காக ஒருத்தர் விடிவு பேசுறாரு, நம்மளுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கிறாரு, நம்முடைய விடிவுக்காக ஒருத்தர் உரிமைக்காக பேசுறாரு சொன்னா அவர் கண்டிப்பாக சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மறைமுகமாக சந்தித்து பேசுகிறார்.
இஸ்லாம் வந்து நுழைகிறதுக்கு நேரம் எடுக்குமா? நேரம் எடுக்காது. ஏன்னா ஏற்கனவே மனசாட்சி உள்ளவர்கள் எதிர்பார்த்த அந்த மார்க்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே உடனடியாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப என்ன நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கொஞ்சம் பேர் இருந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கூட ரொம்ப சிரமமான காலகட்டத்தில் கிஃபார் நாட்டை சேர்ந்து அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கூட அடியை வாங்கிட்டு தான் போறாங்க. ரசூலை மறைச்சுதான் வச்சுக்கூட சொன்னாங்க. 3 வருட காலம் தாருல் அர்கம்ல மக்காவுக்கு கொஞ்சம் தொலைவில் ஒரு வீட்டுல ரொம்ப ரகசியமான பிரச்சாரங்கள் கூட நடந்தது. அப்ப இந்த நிலையில சுதந்திரமான அரபிகளுக்கு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சுதந்திரமான அரபிகளுக்கு அடிமைன்ற காலம். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அடிமையா? அவர் சுதந்திரமானவர். சுதந்திரமாக நடமாடியவர்களுக்கு காபால வந்து அடி விழுது. அரபிகள் என்று சொன்னாலும் பார்க்கிறாங்கல்ல, மொழியில் அரபிகள் என்று சொன்னா கூட அவங்க ஆரம்பத்தில் வேற வேற விஷயமா இருந்தா விட்டு கொடுப்பாங்க, வெளிநாட்டுக்காரரா இருந்தாரு. ஆனா இந்த விஷயத்துல யாரையும் பார்க்கல. முகமது நபியின் மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எங்களுடைய விரோதிகள், எங்களுடைய பாரம்பரியத்துக்கு எதிரானவர்கள். இந்த மார்க்கத்தை எங்க பரம்பரையில நாங்க எங்க மூதாதையர்களுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் வீரவசனம் பேசி மக்களை தூண்டி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுற்றி இருந்த ஒரு வேல்விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அடிமைகளாக இருந்தவர்கள் எஜமான்களால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை என்னதாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சுதந்திரமானவருக்கே அடி விழுது, இஸ்லாம் முஸ்லிம் என்று சொன்னா அடிமைகளுக்கு ஏற்கனவே அடி விழுவும். இதுல முஸ்லிம் என்றாகினா கடுமையான எதிர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் அபூ சுஃபியான், ஹிந்தா போன்றவர்கள் எல்லாம் இந்த உமையத் இப்னு கலஃபை தூண்டி விடுறாங்க. இன்னும் உங்களோட அடிமை வந்து முஸ்லீம் ஆயிட்டாராமே, உங்களுக்கு ஒரு மதிப்பு இந்த சமூகத்தில் இருக்குது, அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அதை பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? அவனோட அடிமை வந்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம். அவன் நீங்க ஒழுங்கா வழிகாட்ட மாட்டீங்களா, ஒழுங்கா கட்டுப்படுத்தி வைக்க மாட்டீங்களா? அப்படித்தானே நம்ம பெற்றோர்களுக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கும் போது நம்ம சின்ன வயசுல இருந்த நேரத்தில் இஸ்லாத்தை கடைபிடித்தா பெற்றோர்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. இப்படி சொல்லும் பொழுது உமையத் இப்னு கலஃபுக்கு கௌரவ பிரச்சனை, கடுமையா கோவப்படுறான். ஒரு விதமான கொலைவெறி தாக்குதல் நடத்தணும் என்ற மாதிரி அவங்க உள்ளம் சொல்லுது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையா துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். கடுமையான துன்புறுத்தல். வெட்ட வெளியில பாலைவனத்துல சுடும் மணல்ல நிர்வாணப்படுத்தி ஒரு கயித்துல கட்டி இழுத்து கொண்டு போற அளவுக்கு அவர் ஒரு அலட்சியப்படுத்தப்படுகின்ற ஒரு பொருளாக கருதி சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கு அந்த பாலைவனத்துல விளையாடுங்க, இவரை வச்சு விளையாடுங்க, மணலை வீசி விளையாடுங்க என்று சொல்ற அளவுக்கு ரொம்பவும் ஒரு இழிவான நிலையில் வேதனை செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து வந்த ஒரே வார்த்தை அஹது, என் இறைவன் ஒருவன் தான். அஹத் அஹத் என்ற வார்த்தை தான் அவருடைய வாயிலிருந்து வந்துச்சு. கடும் துன்புறுத்தல், மூர்ச்சிலிருந்து விழுறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்றான். இவ்வளவு பண்ணியும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொஞ்சமாவது தான் கொண்ட கொள்கையில பின்வாங்காமல், சமரசம் செய்யாமல் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்றார்கள். அதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு அம்சமே. அவருடைய வரலாறுல சில சம்பவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, எவ்வளவு தைரியசாலியான. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவ்வளவு துன்புறுத்துறாங்க. கடைசியா என்ன சொல்றாங்க, இது வந்து இந்த இவரை இப்படி துன்புறுத்தி சரி வரது ஹிந்தா சொல்கிறார், இந்த அளவு துன்புறுத்தவானா, அன்பா சொல்லி பாருங்க, அன்பா சொன்னா அடங்கிடுவாரு, கொஞ்சம் அன்பா சொல்லி பாருங்கன்னு சொல்லி அவர் திரும்ப மூர்ச்சிருந்தவருக்கு தண்ணீரை தெளிச்சுட்டு தண்ணீரை குடுப்பாக்கிட்டு திரும்ப அவர் கொஞ்சம் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் திரும்ப வந்து என்னோட மூதாதையர்களுடைய மார்க்கம் என்னன்னு உனக்கு தெரியும் தானே, அதெல்லாம் விட்டு கொடுக்கலாமா, இது முகமது என்ற ஒரு புதுசா வந்து சொல்றதுக்கெல்லாம் நீ மாறலாமா என்று கேட்கிற நேரத்தில் திரும்ப அவர் சொல்கிறார் அஹதுன்னு சொல்கிறார். திரும்பவும் அஹத் என்கிறார். திரும்ப அடி விழுது. முடியாத நிலையில கடும் கோபம் வந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வருகின்ற அளவுக்கு துன்புறுத்தி செத்து கெடடா என்று சொல்லி போறான். கடைசியில் என்ன செய்யலாம், இவனெல்லாம் நமக்கு அடிமையா வச்சிருந்து சரி வராது, இவனை வந்து வித்துறணும்,
என்று சொல்லி உமையத் இப்னு ஹலஃப் அன்பு தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மீண்டும் சந்தைக்கு கொண்டு வந்து நிறுத்துறார். இரத்தங்கள் சொட்ட மயக்கமான ஒரு நிலையில அடிமை சந்தையில் விற்பனைக்காக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மனிதர்களை விற்பனை செய்யற சந்தை இன்னைக்கு நீங்க அரபு நாட்டில் பார்க்கலாம். அடிமைகளாக அல்ல, ஹவுஸ் மேடுகளாக சில சந்தைகள் இருக்கு. உண்மைக்கு சொல்றாங்க, உண்மையாக இருக்குது. நீங்க வெளிநாட்டுக்கு போனா அங்கங்க சுத்தி பார்க்காம இதுல தான் தேடி பார்க்கணும். ஹவுஸ் மேடுகளை வச்சு என்ன செய்வாங்க, ஒருத்தன் வருவான், அவன் தான் எஜமான். யாரு? பாபா போபான்னு ஒருத்தன் வருவான். அந்த அதுக்கே அத்தனை சைஸ்ல வந்து நிற்பாங்க. வந்து இவள் தான் வேணும், அடிமைன்னு சொல்ல மாட்டாங்க. ஹவுஸ் மேடுக்கு ஹாதிமி வேணும் என்று சொல்லி அமௌண்ட்டை பேசுவோம், எடுத்துட்டு போவான். யாரு என்னத்துக்கு வித்தான்னு ஒண்ணுமே தெரியாம நம்ம இலங்கை பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அடிமை சாசனம் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய ஆசாபாசங்களுக்கு கூட இவங்க என்ன செய்யப்படுறாங்க, இலக்காகப்படுகிறார்கள். வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஆனா இதான் நடக்கிற விஷயம். அவன் பார்வையில் அது அடிமைகளை பயன்படுத்தி பழகின சமூகம் என்றதுனால இலங்கையில இருந்து போற ஹவுஸ் மேட்களை அவங்களுக்கு அடிமை போலதான் அவன் பார்க்கிறான். இந்த நிலை காணப்படுது. அப்ப இவர் ஒரு அடிமை சந்தையில விற்பனைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் இவரை வாங்குறதுக்கு யாரு வருவா? ஏற்கனவே நிற்கிறோம், அடிமை வேற. அப்படி அடிமைகளை வாங்குறதா இருந்தா எதை வச்சு வாங்குவாங்க? உடல் பலத்தை வச்சுதான் வாங்குவாங்க. அதிகமாக வேலைகளை கொடுக்கலாம். அப்ப அவருடைய ஆம்ஸ் எந்த அளவுக்கு பிட்டா இருக்குது, ஷோல்டர்ஸ் எந்த அளவுக்கு பிட்டா இருக்குது, எவ்வளவு வேலை செய்வாரு, சுமப்பாரு, எவ்வளவு பாரங்களை சுமப்பாரு, இதை பார்த்துதான் விலை பேசுவாங்க. அழகை பார்த்தா விலை பேசுவாங்க அடிமைகள்ட. அப்ப அந்த நிலையில கூட இப்ப இவர் இல்ல, யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். கடுமையான அடியும் உதையும் வேதனையும் இரத்தங்களும் மேலில் இருக்கின்ற நேரத்தில் யார் விலைக்கு வாங்குவாங்க? ஆனால் ஒருத்தர் வாங்கினார். யார் வாங்கினார்? உண்மை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்கெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றுல எந்த அந்த ரசூலுல்லாஹ்க்கு அடுத்ததா ஒரு இடம் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுதியானவர் தான் அவர் வாங்குறாரு. வாங்கும் போது அவன் என்ன கேட்கிறான்? உமையத் இப்னு ஹலஃப் கேட்கிறான், நீ இவரை வாங்குறீங்களே, ஒரு 5 தீனாருக்கு நான் விற்கிறேன். 5 தீனார்னா ரொம்ப சொற்பமான காசா சொல்றான். 5 தீனாருக்கு விற்கிறேன். பரவாயில்ல, நீங்க சும்மா கேட்டிருந்தாலும் தந்திருப்பேன் அப்படின்றான். கேவலப்படுத்துறது. இஸ்லாத்துக்கு வந்து ஒரே காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. நீக்ரோ அடிமையா இருந்ததுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை, அதான் அடிமை சாசனத்துல வேலை வாங்கி கொள்வாங்களே. இஸ்லாத்துக்கு வந்ததுனால ஒரு இழிவான பார்வை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? 5 தீனாரா? நீ 1000 தீனாருக்கு கேட்டாலும் நான் காசு தந்து வாங்கி இருப்பேன், எனக்கு அவன் பொறுமதியானவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பாத்தீங்களா? 5 தீனாருக்கு செல்லாத ஒரு பொருளாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 தீனார்களை கொடுத்தாவது நான் வாங்க தயாராக இருக்கிறேன் என்று கொள்கை உறவுக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறதுக்கு தயார் என்று சொன்னாரு. அவர் உண்மை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை வாங்கி கொள்றாங்க. வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப மூர்ச்செழுந்து விழுறதும், இரவு நேரத்தில் முழுக்க தூக்கம், பகல்ல எழும்பி பார்த்தா என்னன்னு தெரியல, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவருக்கு நீர் புகட்டுவதும் அவருக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கிறது யாரு பண்ணினா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பயான் கொஞ்சம் சென்டிமெண்டா தான் போகும், செய்ய வழி இல்லை. இடையில வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு ஊட்டுகிறார், தண்ணீர் பருகுகிறார். அப்ப அந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தீங்களா? ஏன் கொடுக்குறாங்க? தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடுவது கிடையாது இஸ்லாத்தில். ஒருவரை எடை போடுவதாக இருந்தால் அவருடைய கொள்கையை வைத்து எடை போட வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆரம்பத்தில் இருந்தது கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர் யாருன்றது உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, எப்படி ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, முஸ்லிக்கீன்கள் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வகாலல் முஸ்லிகூன லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்ருது ஆவுலாஹி யஜ்தரிஊன அலைனா. இந்த ஆக்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி போடுங்க, இவங்களை வந்து நாம வரும்போது இவங்க இருக்க கூடாது. அப்ப யார் அப்படி இருந்தா சொல்றாங்க? குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத நஃபர். நஃபர் என்ற வார்த்தை நபர் என்று அது அரபுல இருந்து வர வார்த்தை தான். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 6 பேர் தான் இருந்தோம். அந்த 6 பேர்ல யார் இருந்தது? வகுந்து அன
நான் இருந்தேன் என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நான் இருந்தேன், இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் இருந்தார்கள், வரஜுலுன் மின் ஹுதைல் ஹுதைல் குலத்தை சேர்ந்த 2 நபர்கள், பிலால் இருந்தார், வரஜுலானி இன்னும் 2 மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொல்றாங்க. இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தில் வந்து நுழைந்தவர், ஆரம்ப கால தியாகி. ஆனா நிற்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பக்கத்துல வச்சு கொண்டு இருக்கும் போது முஸ்லிம்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க விரட்டி போடுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப கால முஸ்லிம், ரசூலோட ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மனைவி, அன்பு மனைவி. கணவன் சொல்றது அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க, நம்பினாங்க, கேள்வி கேட்கல. கணவனை வந்து ஆறுதல் படுத்தினாங்க. ஜம்மிலூனு பயந்து நடுங்கி வர்ற நேரத்துல நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்க நல்லவரு, நீங்க நிறைய வேலைகளுக்கு உதவி செய்றீங்க ஆறுதல் வார்த்தை சொல்லி அரவணைத்துக் கொண்ட அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இவங்களை துரத்துங்கன்றது அவங்களோட வாதம். குறைஷி குலமே வந்து சேர்றோம். இந்த மாதிரி அடிமைகள், இந்த இழிந்தவர்கள், நம்ம அந்தஸ்துல சமமில்லாதவர்களை ஒன்றா வச்சிடாதீங்க என்று சொன்னாங்க. ஆனா குர்ஆன் வசனம் வந்து கண்டிக்கப்பட்டதை நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தத்ருதுல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாதி வல் அஸி, காலையிலும் மாலையிலும் இறைவனுடைய விருத்தியை நாடி யார் செயல்படுகிறார்களோ அவர்களை நீங்கள் விரட்டக்கூடாது. யுரீதுன வஜ்ஹா, அவங்க அல்லாஹ்வுடைய விருத்திக்காக வேண்டி வேலை செய்றாங்க, நீங்க அவங்களை விரட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்தார்கள். எந்த அளவுக்கு அரவணைச்சாங்கன்னா, இங்கதான் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய இயற்கையான மார்க்கம், இறைவனுடைய உண்மையான மார்க்கம் என்றது நிலைநிறுத்தப்படுகிறது. சாதாரணமாக நாங்கெல்லாம் சமமானவர்கள், மனிதர்கள் என்ற வகையில கருப்பு வெள்ளெல்லாம் சமம், உயர்வு தாழ்வு கிடையாது, வாயில அடிச்சுட்டு போவாங்க. நடைமுறைப்படுத்துறது லேசுப்பட்ட வேலையா? லேசுப்பட்ட வேலையான்னு கேட்கிறார். யார் அந்த கொள்கையை எடுத்து சொல்றாரோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துறது சாதாரண விஷயமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளையும் எஜமான்களையும் சமமாக நடத்துகிறார்கள் என்ற அந்த கொள்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வாய் வார்த்தையாக சொன்னதா, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையினால் இஸ்லாமிய இயற்கை மார்க்கத்தின் வெளிப்பாடாக வந்ததா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே சமம் என்றதை மட்டும் சொல்லி போடல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தன்னுடைய மெயின் காவலராக, மெயின் பாதுகாவலராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே வைத்திருந்தார்கள். யாராவது ரசூலுல்லாஹை சந்திக்க போகணும்னா யார்கிட்ட கேட்டு வரணும்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அனுமதி கேட்டு வர வேண்டும். மெயின் காவலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடி கார்டா இருந்தாங்க, பக்கத்திலே இருந்தார். இந்த நிலையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது மட்டுமா? சரி, அதுவும் வேலைக்காக வச்சிருந்தாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி பாடி கார்டை வேலைக்கு வச்சிருக்கல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், அந்த ரமலான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணி பெண்கள் தரப்புக்கு போவாங்க பயான் பண்றதுக்கு, கேட்கலன்றதுனால. அங்க போய் பெண்களுக்கு சொல்லுவாங்க, உங்களை அதிகமான நரகத்துல கண்டேன், நீங்களோட கணவன்மார்களுக்கு நன்றி மறக்கிறீங்க, அதிகமா லானத் செய்றீங்க, இதனால நான் நரகத்துல கண்டேன் என்று சொல்லுவாங்க தானே, தர்மம் செய்யுங்கள் என்று. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க என்று சொன்னா, பிலால் அவர்களுடைய கைகளில் ஊன்றிய நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தையே செய்தார்கள். பிலால் என்ற தோழன் தன்னுடைய பாதங்களை சுமப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கவில்லை. பிலாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வச்சிருந்தாங்க? பிலாலுடைய கையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊன்றி கொள்வாங்க. பிலால் கொஞ்சம் சுமந்துக்கோங்க, பிரச்சாரம் பண்ணி இப்படி சாய்ந்து கொண்டு அந்த கைத்தடியில ஊண்டுவோமே, அந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் ஊண்டிக் கொண்டுதான் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம்னா, நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் சரி, குறைசி குலத்தில் வெள்ளையர்களில் மிகவும் உயர்வான ஒரு வெள்ளை நிறத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமம் என்பதை யதார்த்தமாக நிரூபித்து காட்டினார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் ரலியல்லாஹு எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு சிந்திச்சு பாருங்க. வேலைக்காரனா வச்சிருந்தாங்களா? எவ்வளவு நெருக்கமா வச்சிருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் வானமும் பூமியும்.
ஆனா ரசூல்லா பக்கத்திலே தன்னை ஊன்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பிலால் மீது நம்பிக்கை வைத்து தீண்டாமே காட்டாமல், தீண்டாம இருந்துச்சா? தீண்டாம தெரியுதானே? தொடமாட்டாங்க. உயர்ந்த ஜாதிக்காரர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்களை தொடமாட்டார்கள். அவங்க பயன்படுத்தின பாத்திரங்களை பயன்படுத்த மாட்டார்கள். இன்றைக்கு கூட 21ஆம் நூற்றாண்டு கூட தமிழ்நாட்டில் தலித் சமூகம் படுற பாடு, அவங்களை எவ்வளவு பாடுபடுத்துறாங்க. அவங்க அந்த சமூகத்தில் இருக்கிறதையே அவங்க நல்லவன் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் சமூகம் அவங்களை கேவலப்படுத்திக் கொண்டு அந்த அரசாங்கம் ஒரு 2ஆம் தர குடிமக்களாக நடத்தி கொண்டு இருக்கிறத கூட அவங்க உணராங்க. நாங்கள தலித்துகள் சக்கிலி என்ற வேலை தான் நாங்க பார்க்கணும், நதி சொல்றதுதான் நம்முடைய வேலை, தாழ்ந்தவர்கள் செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம பார்க்கணும். ஒரு சமூகமே ஒத்துக்கொண்டு அடிமை சாசனத்தை ஒழிச்சு கட்டின இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட எழுத்து இல்லாத அடிமைகளாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தலைவர்கள் போய் ஒரு தலித்தோட நின்று தோல்ல கைய போட்டு நீனும் நானும் சமம் என்று நிரூபித்து காட்டுவானா? ஒரு அம்பேத்கர் வந்து சொல்லுவார், ஒரு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லுவார், அதோட ஒழுங்கிட்டு போயிடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுடைய மேனியிலே தங்களுடைய கைகளை வைத்து தீண்டாமையை எடுத்து கட்டி அவர் தன்னுடைய நட்புக்கு நெருக்கமானவர், தோழமைக்கு நெருக்கமானவர் என்று நிரூபித்தால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது சுண்ணாவாகி விடுகிறது. அதனால் தான் நாங்கள் சஃபுகளில் பக்கத்தில் நிற்பவன் யார் என்றும் பார்ப்பதில்லை. யாரு சுபோல பக்கத்தில் நின்றா ஞாபகத்தில் இருக்குதா? இரவு தொழுகை தொழுகிறீர்களே, யார் உங்களுடைய வலது பக்கத்தில் யார் இருந்தார்கள், இடது பக்கத்தில் யார் இருந்தார்கள், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? இல்லை. அப்ப எப்படி ஒரு தீண்டாமை ஒழிப்பை இஸ்லாம் செஞ்சு காட்டுச்சு? எப்படி இன வேறுபாடு இல்லாத ஒரு நிலையை இஸ்லாம் உருவாக்கிட்டு மொத்த வாழ்க்கை கட்டமைப்பையும் இஸ்லாம் சீர் செய்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக வந்த ஒரு வரலாறு தான், ஒரு சரித்திரம் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய சரித்திரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறப்பு பெயர் என்ன தெரியுமா? முஅத்தினுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரின் அழைப்பாளர் பிலால் அவர்கள். முஅத்தினுன் நபி, நபியின் முஅத்தின் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் பாக்கியங்களையும் நிறைந்த அதிகம் நிறைந்த ஒரு பாக்கியம் இல்லையா? பொதுவாகவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு சொல்றதுல நன்மை மாத்திரம் உங்களுக்கு தெரியும் வேண்டாம், பாங்கு சொல்றதுக்காக சீட்டு கொடுக்குவீங்கன்றாங்க. நான் சொல்றேன் நீ சொல்லாது, ஆஜியார் நீ ஓடு, நான் தான் பேசுவேன். ட்ரஸ்டி போர்டு எல்லாம் பள்ளிக்குள்ள குந்தி இருக்கணுங்க, சரியண்டா? எதுக்கு? நேரத்தை பார்த்து பாங்கு சொல்ல. நம்ம ட்ரஸ்டி போர்டு வருவானா? பாங்கு சொல்லுவானா? பாங்கு சொல்றதுக்கு யார வைப்பா? வயசுற குறைஞ்ச சம்பளத்துல அவரை பார்த்தாலே மக்கள் வந்து ஒரு ஓரக்கண்ணால பார்க்கிற ஒரு நிலையில. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? காசுக்காக ஒரு முஅத்தினை பள்ளிவாசலில் ஏற்படுத்தாதீர்கள் என்றார்கள். ஏனென்றா அது ஒரு கௌரவமான ஒரு பொசிஷன், ரெஸ்பெக்டபிள் பொசிஷன், அது ஒரு கௌரவமான பதவி. அந்த பதவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்தாங்க? வெற்றி ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள். வெற்றிக்காக அழைக்கக்கூடிய அழைப்பாளன், நபியின் அழைப்பாளன் அன்பு தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், எப்படிப்பட்ட ஒரு கௌரவம் சாதாரணமா எடுக்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களை பிலாலுக்கு துணையாகத்தான் வைத்தார்கள். பிலால் தான் நபிகள் நாயகத்தின் முஅத்தினாக ஹதீஸ்களில் அழைக்கப்படுபவர். முஅத்தினுன் நபி என்று வந்தாலே அந்த இடத்துல பிரக்கெட்டுக்குள்ள பிலால் வராமல் இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. அது மாத்திரமா? மக்கா வெற்றி நடைபெறுகிறது. அந்த மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு போன உடனே காபத்துல்லாஹ் கூரைக்கு மேல யாரங்க ஏத்தினா? யார் ஏறினார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏறுங்கள் பிலாலே, மக்களுக்கு அதானை சொல்லுங்கள். சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு காபத்துல்லாவின் கூரையின் மீது ஏறி ஏகத்துவ முழக்கத்தை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அந்த அழைப்பை உலக மக்கள் அனைவருக்கும் ஒழிக்கக்கூடிய விதத்திலே ஆரம்பத்திலே முழங்கியவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு பாக்கியம், பாக்கியத்திலே
ஏறிக்கொண்டே போகுது. அது மாத்திரமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்குள்ளே நுழைகிறார்கள். சிலைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு நுழைகிறார்கள். தஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பைத், காபத்துல்லாவுக்குள்ளே ரசூலுல்லாஹ் நுழைந்தார்கள். அவரோட யார் இருந்தா? வா உஸாமா இப்னு ஸைத், ஸைதின் மகன் உஸாமா, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை ஸைத், அவருடைய மகன் உஸாமா, ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசமாக இருந்த உஸாமா இப்னு ஸைத். வா உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவர். வா பிலால், மூணாவதாக இருந்தது அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ அல்ல, பிலால். காபத்துள்ளாட புடவைய மாத்துறதே ஒரு விழா நடத்துவாங்க. புடவை மாத்துறதுக்கு திறப்பு வச்சிருக்கிறத ஒரு அந்த கௌரவமான குடும்பம் திறப்பு வச்சிருப்பாங்க. யாருக்கு உள்ள நுழைவா? இன்னைக்கு எங்களுக்கு உள்ள நுழையுமா? இன்னைக்கு கூட சவுதி அரசாங்கத்துல அந்த யாரு ஆட்சி பீடத்தில் இருப்பாங்களோ அவங்கள முக்கியஸ்தவர்கள், அவங்க மன்னர்களாக யார் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உள்ள நுழைய முடியும். இப்ப மக்கா வெற்றியின் போது மக்கா கைப்பற்றப்படுகிறது, ஏகத்துவ கொள்கைக்கு கீழே மக்கா கொண்டு வரப்படுகிறது. அந்த நேரத்தில் குறைஷ் வம்சத்தினர் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், புதுனம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பேரும் இஸ்லாத்துக்குள்ளே வேறு வழி இல்லாமல் நுழைந்தார்கள். அதிலும் சில பேர் என்னதான் நடக்குது, நாங்கள் பாரம்பரியத்தில் உயர்ந்தவர்கள், காபா என்ன ஆக போகுதோ, சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டாச்சு, அடுத்த கட்டம் என்ன? பிலால் நுழைகிறார். எப்படி சமத்துவம், எப்படி நிலைமை? இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரம் அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிலால் ரலியல்லாஹு கிட்ட வந்து ஒரு செய்தி கேட்கிறாங்க. யா பிலால், ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம். நீங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு செஞ்ச ஒரு நல்ல ஒரு அமல் ஒன்று நீங்க எனக்கு சொல்லுங்களே, என்ன அமல் நீங்க செஞ்சீங்க சொல்லுங்களே. ஏன் கேட்கிறாங்கடா, ஃபைன்னி சமயத்து தஃபன் அலைக், உங்களுடைய பாதணிகளுடைய ஓசையை நான் செவியேற்றேன். எங்க செவியேற்றேன்? பைன யதைய ஃபில் ஜன்னah, எனக்கு முன்னாடி சொர்க்கத்திலே உங்களுடைய பாதணிகளுடைய ஓசையை நான் செவியேற்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள ரசூலுல்லாஹ்க்கு காட்சிகள் காட்டப்படுகின்ற நேரத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிற மாதிரி காட்சிகள் வந்தாலே பிலாலுடைய பாதணிகளுடைய ஓசை நபிகள் நாயகத்துக்கு கேட்காமல் இருந்ததில்லை. அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க அந்தஸ்த, அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க தரஜாவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, என்ன அமலப்பா அப்படி நீ செய்றாய்? நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைய பார்த்தா எனக்கு முன்னாடி ஓட பாதணிகளுடைய ஓசையை கேட்கிறேனே, என்ன காரணம்? அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல வருது, தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலன், நபிகள் நாயகம் பிலாலை அழைத்தார்கள். யா பிலால், பிமா சபக்தனி இலல் ஜன்னah, எனக்கு முன்னாடி உன்னை சொர்க்கத்திலே நுழைவித்தது எது? கேள்வியை பாருங்க. அகிலத்தாருக்கு அருட்கொடை, மறுமையிலே வசீலாவின் அந்தஸ்து, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் அந்தஸ்தை பெறக்கூடிய நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கேக்குறாங்க, பிமா சபக்தனி இலல் ஜன்னah, எனக்கு முன்னாடி உன்னை சொர்க்கத்தில் அனுப்பி வச்சுக்கிறது ஏதோ உண்டு, அது எதன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மா அமில்து அமலன் அர்ஜா இந்தி, நான் ஒரு அமல் செய்யறதா இருந்தா அன்லிலம் அத்தஹர் தஹூரன், நான் வந்து முதல்ல என்ன செய்வேன்? தூய்மைப்படுத்திக் கொள்வேன். அது நான் ஃபி சாத்தில் லைலி அவ் நஹாரி, நான் பகல்லையோ இரவுலையோ எப்ப நான் தொழனாடினாலும் எப்ப நான் ஒரு அமல் செய்ய நினைச்சாலும் முதல்ல நான் செய்வேன், தூய்மைப்படுத்திக் கொள்வேன், உலு செய்து விடுவேன். இல்லா சல்லைத்து பிதாலிக தூரிமா குதுபலி அன் உஸல்லிய, ஆனா அந்த உலுவை எதுக்காக செஞ்சனோ அதற்கான 2 ரக்காத்துகளை நான் தொழாமல் ஒரு நாளும் விட்டதில்லை. உலு செஞ்சாலே அடுத்தது 2 ரக்காத் தொழுகை நடந்துரும். அதுதான் என்னுடைய சிறப்பான அமல். எதுக்காக உலு செய்யறோம்? அந்த காரியத்தை விட்டு நான் டைவர்ட் ஆகிட மாட்டேன். அந்த காரியத்துக்குரிய 2 ரக்காத்தை நான் உடனடியாக தொழுது விடுவேன். அப்போ ஒருத்தர் உலு செய்து வந்தால், இதை ரசூல் அங்கீகரிக்கிறாங்க அர்த்தம். உலு செய்து வந்தால் 2 ரக்காத் என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். இதுதான் என்னுடைய அமல் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு அந்தஸ்து பாருங்க. இதெல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்கள், அது சாதாரணமா இல்ல, நபிகள் நாயகத்துக்கு முன்பதாக சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த பாக்கியம், அந்தஸ்தில் நபிகள் நாயகம் தான் சொர்க்கத்திலே முதலில் நுழைபவர்கள். ஆனால் பிசிக்கலா நுழைபவர் யாரு?
அன்பு தோழர், நீக்ரோ இனம் என்று கருதப்படக்கூடியவர், கருதப்பட்டவர், அடிமை என கருதப்பட்டவர், அவரை பெற்ற இப்னு ரபாஹாவுக்கும் ஹமாமாவுக்கும் தெரியாதா இருக்கும் என்னுடைய அன்பு குழந்தை சொர்க்கத்திலே நபிகள் நாயகத்திற்கு முன்பதாக நுழைந்துள்ளார் என்ற செய்தி அவங்களுக்கே தெரியாம தெரியாது, மௌத்தா போயிட்டாங்களே. என்ன அந்தஸ்தப்பா இது! இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்! அல்லாட இந்த ரஹ்மத்தை பாருங்க. அல்லாஹ் எப்படி மக்களை வைக்கிறான் என்று பாருங்க. அல்லாஹ் எப்படி ஒரு நேர்கோட்டில் இந்த இஸ்லாத்தை வடிவமைச்சிருக்கிறான் என்றதை பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தியாகி, குறைசி குலத்தை சேர்ந்த ஒரு தியாகி. ஆனால் குறைசி குலம்தான், ஆனால் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர். அவருக்கு கூட இந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கலை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமா, ஹிஜ்ரத்துல முந்தி கொண்டவர். நமக்கு தெரியும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக முந்தி போனாங்க. ஆரம்பத்துல யாரு போனா? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அடுத்த கட்டமா யாரு போறாங்க? சாத் இப்னு அபீ வக்காஸ், பிலால் அவர்கள், அம்மார் பின் யாசிர். ஆரம்ப கால ஹிஜ்ரத்தில் சென்றவர்கள். எல்லா நபிகள் நாயகத்தின் தியாகத்திலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் எல்லா போர்க்களங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபிகள் நாயகத்துடனேயே ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் அன்பு தோழர் என்று சொல்வார். என்னுடைய அன்பு தோழர் அபுல் காசிம் அவர்களுடன் நான் இருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. அவரோடையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடையே காலத்தை கழிப்பாங்க. சாப்பிடுறதுக்கே வழிகாட்டி அல்லாஹ்வின் தூதர், பிலாலே உங்களோட தோள் பையில என்னப்பா இருக்குது, எதையாவது கொண்டு வாங்களே. அல்லாஹ்வின் தூதர், சுத்தமான தண்ணி இருக்குது, குடிக்க வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த சாப்பாடு சுத்த வேண்டாம், பிலாலை தான் கூப்பிடுவாங்க. எங்கேயாவது போயிட்டு தங்கணும் என்றா, ஒரு போர்க்களத்துல போய் தங்கணும், எல்லாரும் டயர்டா இருப்பாங்க. சாப்பாக்கள் ஒரு முறை போறாங்க ஒரு போர்க்களத்துக்கு, எல்லாருக்கும் டயர்ட் ஆகுது. அல்லாஹ் கொஞ்சம் இளைப்பாறி விட்டு செல்வோமே, சரி எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம். அப்ப யாராவது சுபோக்கு எழுப்பணுமே, எல்லாரும் தூங்கிட்டோம்னா சுபோவும் மிஸ் ஆகிடும். இவர் பிலால் அல்லாஹ் நான் பார்த்துக் கொள்றீங்க, எல்லாரும் தூங்குங்க. அவரும் வந்தவர் தான், கஷ்டப்பட்டு தியாகத்தை பாருங்க. வெறுமனே அந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொண்டு சோம்பேறிகளாக இருக்கவில்லை, இந்த மார்க்கத்துக்காக செய்த தியாகங்களை பாருங்கள். நான் எழுப்புறேன், சரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எல்லாரும் எழுப்புங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான டயர்ட், தூங்கிட்டாங்க. இவர் கொஞ்ச நேரம் அவர் சாந்தி கொண்டு இந்த ஒட்டகத்தில் அவரும் தூக்கும். பிலால் திடீரென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு முழிப்பு வருது. என்ன ஆச்சு என்று பார்த்தா சூரியன் உதிச்சிருச்சு, சுபோ லேட்டு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, பிலால் என்ன சொன்னீங்க, என்னமோ சொன்னீங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை உறங்க வைத்த இறைவன் என்னையும் உறங்க வைத்து விட்டான். அப்ப ரசூலோட எவ்வளவு ஃப்ரெண்டா பேசுறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி பேசலாமா என் முன்னாடி இப்படி கேட்டாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவ்வளவு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பை வைத்தார்கள். சரி அப்படி என்றா, நான் இந்த இடத்துல சைத்தான் வந்து எங்களோட தூங்கிட்டான், நான் கொஞ்சம் நகர்ந்து சென்று முன்னாடி ஒரு இடத்துல தொலைந்துருவோம். சைத்தான்களை வழிகெடுத்துட்டானே, கொலவிடாம தடுத்துட்டானே, அதனால நாங்க மாறி வேறொரு இடத்துல தொழுந்துருவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தின செய்திகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிலாலும் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. கடைசி நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு, வஃபாத் ஆகிற நேரமும் அவருடைய டியூட்டி என்னது, டைமுக்கு அதான் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள்ள வர, அல்லாஹ்வின் தூதரே தொழுகைக்கு நேரமாகுது, என்ன பண்ணனா, தொழுகைக்கு அழைப்பு விடுங்க, அபூபக்கரை இமாமத் செய்ய வைங்க. இந்த இமாம் ஜமாத் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டே இருந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு தான் மதீனால ஒலித்த முதன்மையானதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இறுதியானதுமான பாங்கு. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆன பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு தொடர்ச்சியா இந்த மதீனால வாழ இயலாது, நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னை அனுப்பிடுங்க, அபூபக்கர் அவர்களை என்ன அனுப்பிடுங்க, எனக்கு இருக்கலாது. ஏற்கனவே சாம் நாட்டில் ஒரு போருக்காக ஒரு படையை அபூபக்கர் அனுப்பியிருந்தாங்க. அந்த படையோட போய் நான் சேர்ந்து, நான் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக விரும்புகிறேன், எனக்கு இங்க இருக்கலாது, நான் போறேன் என்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல நீங்க இருங்க, நீங்க எல்லாம் போகாதீங்க, உங்களுடைய பாங்கு நமக்கு தேவை, நீங்க ரசூலுல்லாஹ்க்கு முஅத்தினாக இருந்தவர், நீங்க மஸ்ஜித் நபவியை விட்டு போனா யாரு பாங்கு சொல்றது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தின் நினைவுகள் எல்லாமே
மறந்துவிடும், அவர் போய்விட்டார். அப்ப அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க இருங்க, கெஞ்சுறாங்க. ஹலீஃபா கெஞ்சுறாரு யாருக்கிட்ட? நீக்ரோ அடிமை கிட்ட. அடிமையில இருந்து விடுதலை ஆனவர். ஆனா ஹலீஃபா கெஞ்சுறாரு, நீங்க நில்லுங்க, போகாதீங்க. அவர் சொல்கிறார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன் குன்த இன்னமஸ்தரைதனி லினஃப்ஸிக, அபூபக்கர் அவர்களே, நீங்க தான் என்னைய விலைக்கு வாங்கினீங்க, நீங்க உங்களுக்காக வேண்டி என்னைய விலைக்கு வாங்கினீங்கன்னா சொல்லுங்க, நிக்கிறேன். விளக்கங்களையும் பாருங்க, உங்களுக்காக நீங்க விலைக்கு வாங்கினீங்கன்னா நிக்கிறேன். ஃபாம்சிக்னி, என்னை வச்சுக்கோங்க. வைன் குன்த இன்னமஸ்தரைதனி லில்லாஹ், நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி என்னை விலைக்கு வாங்குனீங்கன்னு சொன்னா ஃபதஅனி வ அமலல்லாஹ், நான் அல்லாஹ்க்காக அமல் செய்யணும், என்னை விட்டுருங்க, நான் ஷஹீதாகணும். இந்த வாழ்க்கை அற்பம் தானே, இது சொற்பமான வாழ்க்கை, நான் ஷஹீதாகணும், என்னை விட்டுருங்க. அப்ப ரொம்ப கவலையோடு அபூபக்கர் ரலியல்லாஹு சரி நீங்க போயிருங்க. ஏண்டா அவர் ரசூலுல்லாஹ் இல்லாத ஒரு மதீனாவை பார்க்க விரும்பவில்லை, முகமது நபி இல்லாத ஒரு மதீனாவை அவருக்கு நினைக்க விரும்பல. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய முஹத்தினாக இருந்தார், அதனால அவர் போர் நினைக்கிறார். அதுக்கு பிறகு அந்த போர் வெற்றி அடைகிறது. வெற்றி அடைந்த பிறகு அவர் சாம் நாட்டில் என்ன செய்யறாரு, தங்க அவர் ஷஹீதாக நினைக்கிறாரு, ஆனா ஷஹீதாகல, உயிரோடு இருக்கிறாரு, சாம் நாட்டிலே வாழ்றாரு. வாழும் பொழுது திரும்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக வருகிறார். வருகின்ற நேரத்தில் இவர் சிரியாவை நோக்கி வர்றாரு. உமர் ஆட்சி வந்தார், அவர் வேறொரு காரணத்துக்காக சிரியாவுக்கு வர்றாரு. வந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுக்கு வர்றாங்க, பிலால் அவர்களை சந்திக்கிறாங்க. பிலாலை இங்க இருக்காதீங்க, வாங்க மதீனா கண்டு மதீனாக்கு ஒருக்கா இழுக்கிறாங்க. மதீனாக்கு போன உடனே அங்க உள்ள மக்கள், சிரியாவில் உள்ள மக்களும் சொல்றாங்க, இவர் அதான் சொல்றாரே இல்ல, நபிகள் நாயகத்துக்கு பிறகு அதான் சொல்கிறாரே இல்ல, பிலாலுடைய அதானே கேட்டு ஆசைப்படுகிறோம், ஒரு அதான் சொல்றாரு இல்ல அப்படின்றாங்க. எவ்வளவு வற்புறுத்தி பார்த்தாலும் சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கேட்டு பார்க்கிறேன். ஏனென்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு நெருக்கம் என்று பாருங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவோட. அவர் என்ன சொல்லுவாரு, கான உமர் யகூல், உமர் சொல்லக்கூடியவராக இருந்தால், அபூபக்கர் சையதுனா, எங்கட தலைவர் அபூபக்கர், வஅதக சையதுனா யானி பிலாலன், அவர்தான் நம்முடைய அடுத்த தலைவரை விடுதலையாக்கினார். அதாவது பிலாலையும் தலைவர் என்று தான் கூப்பிடுவார். அபூபக்கர் தான் நம்முடைய தலைவர், அவர் தான் நம்ம அடுத்த தலைவரை விடுதலையாக்கியவர், பிலாலை விடுதலையாக்கியவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அடைமொழி என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுனா, நமது தலைவர். அடிமையாக இருந்து கருதப்பட்ட ஒருவரை ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி தனது தலைவர் என்றுதான் அடைமொழியில் அழைத்தார். இந்த சமூகத்தில் ஏற்படுத்தின இஸ்லாமிய புரட்சிக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? எப்படிப்பட்ட ஒரு புரட்சி என்று பாருங்க. அப்ப நான் சொல்றேன், அவரோட ரொம்ப நெருக்கம், தலைவர் நம்ம தலைவர் அப்படித்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறது. அவரு சொன்னா கேட்பாருன்னு ஒரு முறை அதான் சொன்ன நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விரும்புறாங்க, வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி ஒருக்கா அதான் சொல்றாங்க. ஒரு வக்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று அழுததை போன்று வேறு ஒரு நாளும் அளவில்லை என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எந்த காலத்துக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு போயிட்டாங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சிக்கு சொந்தக்காரராக மாறியவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பிறகு அவர் சாம் நாட்டில் மீண்டும் போய் செட்டில் ஆகிறாரு. அங்க அவருக்கு ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டு, இந்த கொரோனா போல அந்த நோய்கள் வருமே, இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டு அவர் மரண தருவாய்க்கு செல்கிறார். அந்த நேரத்தில் மனைவியிடம் சொல்கிறார், அநேகமாக நான் வெகு விரைவில் எனது தோழர் முகமது அவர்களையும் அவருடைய தோழர்களையும் சந்திக்க போறேன் போல அப்படின்னு சொல்றார். சொல்லி ஒரு 2 நாள்ல அவருக்கு வஃபாத்தும் அடைகிறார். அதுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி ஒரு வரலாறு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அடிமையாக இருந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு வரலாறு. உள்ளங்கள் கணக்கிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது. எவ்வளவு அற்புதமான மார்க்கம் என்பதை சிந்திக்கும் பொழுது, இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மளை பிறக்க வைத்ததற்கு அல்லாஹ்க்கு நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது என்பது நாம் உணர மாட்டோமா? உணரவில்லையா? சிந்தித்து பாருங்க. எவ்வளவு ஒரு இயற்கையான மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களை வளர வச்சிருக்கிறான், எங்களை பிறக்க வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு இயற்கை, எப்படிப்பட்ட ஒரு புரட்சி! இதுதான் சமத்துவமான சத்தியமான மார்க்கம் என்பது
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றினூடாக நிலைநிறுத்துகிறார். அதுதான் அவருடைய வரலாறு நாம் பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.